ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சொதப்புன டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானும் என் தம்பியும் ஆசைப்பட்டு கிம்ச்சி செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்கு கேபேஜ் எல்லாம் வாங்கிட்டோம். அதை வாங்கினதுலேருந்து ஒரு வாரம் வந்து செய்யவே முடியல. ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே அது வட்டு காணாம தான் கிடந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நல்லா தானே இருக்குன்னு சொல்லி ஒரு வாரம் கழிச்சு எடுத்து அதை வந்து அவங்க சொன்ன ப்ரொசீஜரில் வாஷ் பண்ணி உப்பெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி அது இதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிவிட்டு அந்த அரைக்கிற ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து அளவு சொல்லுவாங்கள்ல. ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்க்கல. சும்மா ஆப்பிள், இஞ்சி, வெள்ளைப்பூடு, அப்புறம் வந்து இந்த வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட்டை அரைச்சி அதையும் அப்புறம் வந்து இந்த மிளகா பொடி அதெல்லாம் இப்போ கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா தடவி சூப்பராக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். எங்கள் அம்மா செய்யும் போதே சொன்னாங்க, எனக்கு என்னமோ இது பார்த்தா சரியாக வரும்னு தோணலை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் இல்லை, எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு பெரிய வீரவசனம் பேசி எல்லாம் செஞ்சோம். உண்மையிலேங்க செஞ்சு வாயிலே வைக்க முடியல. சரியாக சொதப்பிச்சு. அப்புறம் என்ன செய்யுது, அப்படியே தூக்கி தான் போட்டோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுவும் சொதப்பின டிஷ்ஷு உங்கள் அம்மா சொல்லி சொல்லி கேட்காம செஞ்ச டிஷ் எதுவும் இருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நாங்கள் 2 பேரும் தான் இப்படி அதிசய பிறவி மாதிரி புதுசாக எங்களுக்கு செய்ய தெரியும் எல்லாமே. உங்களுக்கு என்னமா தெரியும் கொரியன் டிஷ்ஷை பற்றி, எங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லி பெரிய வீரவசனம் பேசி சொதப்பினது தான் மிச்சம். ஸோ இப்படி உங்களுக்கு எதுவும் அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.